Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான். ஸோ இந்த சனி பகவானினுடைய வழிபாட்டுக்கு நம்ம எப்படி பண்ணலாம், இல்லை சனி பகவானினுடைய வழிபாடு ஜென்ரலாகவே பண்ணலாமா, இல்லை இந்த சனி பகவானை நம்ம எப்படி வழிபடுவது, இந்த மாதிரி சனி பகவானை பற்றின சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ சனி பகவானை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நமக்கு சனி தோஷம் இருந்தாலும் இல்லாட்டாலும் வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வணங்கலாம். இப்போ சனி பகவான் என்ன விஷயத்திற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுள். ஒரு மனிதனினுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுறவர் தான் சனி பகவான். சரி, இப்போ இந்த அல்ப ஆயுள்லாம் செத்து போகிறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க, 18 வயசு 15 வயசு ஆனாலும் அவனுக்கு பூலோகத்தில் அவன் வாழக்கூடிய ஆயுள் ஒரு 85 வயசு வரைக்கும் அவன் இருக்கணும்னா, அந்த 15 வயசுக்கு அவன் செத்து போயிட்டா கூட அந்த குறை காலத்துக்கு அவன் பூலோகத்தில் தான் இருப்பான். அந்த பூலோகத்தில் அவன் பேயாக அலையிறானா, இல்லை பசுவாக இருக்கானா, இல்லை பன்னியாக இருக்கானா, அவன் என்ன மாதிரியான இருக்குங்கிறத டிசைட் பண்ணுறது சனி பகவான் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு கர்மா இப்போ நம்ம ஒரு குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆக்சிடெண்ட்லேயே எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்வாங்க, ஐயோ ஆமாம் நமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி இருக்கே. அகால மரணங்கள் அப்படின்னு சொல்கிறது ஆக்சிடெண்ட்டு, அடிபட்டு ரத்தம் சிதறி இறப்பது அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதில் நமக்கும் அதில் பங்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் நமக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் தான். குறிப்பாக வாகனத்தில் அடிபட்டு இறப்பு அப்படிங்கிறதுக்கு சனி பகவான் தான் காரணம். இந்த சனி பகவான் நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுறார். அதனால் பொதுவாகவே நம்ம சனிக்கிழமை நம்ம சனி பகவானை வணங்கலாம். இந்த சனிக்கிழமையில் சனி பகவானை எப்படி வணங்குவது? நவகிரகத்தில் சனி பகவானை ஃபஸ்ட்டு நம்ம போய் சுற்றுறோம் பார்த்திங்களா, சனி பகவான்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். நவகிரகத்தை சுற்றுறதே நம்ம சனி பகவான்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா சூரியன் நடுவில் இருப்பார். நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு நேர நவகிரக சன்னதிக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் நந்தியை பார்த்துட்டு சிவபெருமானை போய் பார்க்கணும். ஸோ நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு நேர நவகிரகத்துக்கு போகும்பொழுது சனி பகவான்லேருந்து தான் சுற்ற ஆரம்பிக்கணும். 9 சுற்று சனி பகவான்லேருந்து சுற்றலாம். இது விளக்கேற்றணும் ஏற்றக்கூடாது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் நம்மளுடைய இஷ்டங்கள் தான். ஆனால் வலம் வருவது அப்படிங்கிறது சனிக்கிழமையில் சனி பகவான்லேருந்து தான் சுற்றணும். பொதுவாகவே நவகிரக வழிபாடை சனி பகவான்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ எவ்ரி வீக் நம்ம சனி பகவானுக்கு இந்த மாதிரி பிரதட்சணம் 9 பிரதட்சணம் பண்ணாலே போதுமானது. இல்லை நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுறேன் சனி பகவானுக்குன்னா எல் தீபம் போடலாம். இப்போ சனி பகவானுக்கு 8 தீபங்கள் இடுறது, அதுவும் எள்ளு முடிச்சு போட்டு பண்ணுறது, இல்லை வெறும் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இப்போது சனி பகவானுக்கு இன்னும் நான் வேறு எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் என்னுடைய ஆயுளோ என்னுடைய ஆரோக்கியமோ நல்லாயிருக்கும், இல்லை என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சனிக்கிழமையில் இப்போ ஒரு மாதத்தில் 4 சனிக்கிழமை இருக்குது இல்லையா, காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சாதத்தில் எள்ளு வச்சு காகத்திற்கு வைக்கிறது அப்படிங்கிறது சனிக்கிழமை காலையில் சனி ஹோரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் இரும்பு தானம் பண்ணுறது. இப்போ கால் இல்லாதவர்களுக்கு கால் ஊனம், பிறவியிலேயே ஊனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரை சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவிகள் செய்வது, அந்த மாதிரி பிறவி ஊனம் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் எது வேணாலும் தானம் பண்ணலாம். இப்போ ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, இல்லை ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி தரது, படுக்கைக்கு இரும்பு காட் வாங்கி கொடுக்கறது, இப்படி நம்மளால் என்ன முடியுமோ குக்கர் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் இரும்பு தானே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது நம்ம சனி பகவானுக்கு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக ஒரு நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ திருநள்ளாறு போய் சுவாமியை பார்க்குறது, திருக்குள்ளிக்காடு போய் பார்க்குறது,
இல்லைனா குச்சனூர் போயிட்டு சுவாமியை பார்க்குறது, சனிக்கிழமையில் சனி பகவானினுடைய வழிபாடு சிறந்தது. எனக்கு வாரம் இந்த மாதிரியோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த ஸ்தலங்களுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது. அதுலேயும் குறிப்பாக சக்கரத்தாழ்வாருக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு பக்கம் நரசிம்மர் இருப்பார், ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஸோ இந்த சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்சன அஷ்டகமோ சுதர்சன காயத்ரியோ இது சொல்லி சுதர்சன ஆழ்வாருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை கூட பண்ணலாம். ஸோ சக்கரத்தாழ்வாருக்கு சனிக்கிழமையில் பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு பிரீத்தி பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவல் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு நம்ம சனிக்கிழமையில் இங்கே வைஷ்ணவ இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஜென்ரலி நவகிரக வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரும் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு சனிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா அவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை இது எல்லாம் சக்கரத்தாழ்வாருக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில். ஸோ சுதர்சன ஆழ்வார்னு சொல்கிறோம். இந்த சுதர்சன ஆழ்வார் இஸ் ஈக்குவல் டு சனி, நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். ஸோ இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் செய்வதாலும் சரி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு செய்தாலும் சரி, இதை சனிக்கிழமை தோறும் செய்தாலே நமக்கு அந்த முழுமையான பலன்கள் வரும். ஸோ சனி பகவானை வழிபாடு நான் பண்ணலை, எனக்கு 7.5 சனி இருந்தால் மட்டும்தான் நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். பட் இன் ஜென்ரல் நம்ம சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு பண்ணுறதுமே சனி பகவானுக்கு பண்ணுற மாதிரி தான். ஆனால் ஒரு சனி தோஷம் இருக்கிறவங்க ஜாதகத்தில் சனி தசை அது 19 வருஷம் நடக்கும். ஸோ இந்த சனி தசா காலங்களாக இருக்கட்டும், அதுவும் இந்த சனி தசையில் ராகு புக்தி வந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி விட்ரும் இந்த ராகு புக்திங்கிறது. அடுத்தது குரு புக்தி வரும், குரு புக்தியோட சனி தசா முடிஞ்சிடும். இந்த சனி தசா ராகு புக்தி காலத்தில், சனி தசா சூரிய புக்தி காலத்தில் ரொம்ப, அதாவது சனியும் ராகுவும் ஃப்ரெண்ட்லி பிளானட் அப்படின்னா கூட ரொம்ப உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இல்லைன்னா எப்பொழுதுமே நம்ம சனி பகவானை வணங்கிறதுக்கு அந்த சனி பகவான் இந்த காலகட்டங்களில் நம்மளை ரொம்பவே கொஞ்சம் சோதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் சனி பகவான் ஒரு 60 வயசுக்கு நமக்கு இந்த சனி தசா ராகு புக்தி வந்ததுன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு தான் வரும். அன்றைக்கி நம்ம ஒரு பரிகாரம் அது இதுன்னு செய்கிறதுக்கு முதல்லேருந்தே ஒரு சனிக்கிழமை நம்ம நவகிரகத்தில், அதுவும் குறிப்பாக இந்த கோளாறு பதிகம் படித்தாலும் நல்லது தான். ஸோ எல்லாமே பாருங்களேன், ஒரு மாணிக்க வாசகராக இருக்கட்டும், இல்லை தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் மூலர், அப்பர், இவங்கெல்லாம் நால்வர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாருமே ஏதாவது திருவாசகம் இந்த பதிகத்தில் எல்லாமும் சனி பகவானுக்கு உண்டானது ஏதாவது சொல்லி வச்சுருக்குறாங்க. நம்மளுடைய பிரபந்தங்கள் எடுத்துட்டிங்கன்னாலும் அதுலேயும் சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய ஆயுள் காரகனாக சனி பகவானுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்களோ அல்லது அவருக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களோ நம்ம செய்தால் நம்மளுடைய ஆயுளுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அவர் ஒரு பாதுகாப்பாக இருப்பார்னு நிறைய வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஆனால் வண்டிக்கு மட்டும்தான், எங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ சனி பகவான் எப்படி காப்பாற்றுவார்னா இப்படி தான், பெருசாக ஒரு மலை மாதிரி வர ஒரு விஷயத்தை பனி போல் நமக்கு அந்த பயம் இல்லாமல், இல்லை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராமல் பாதுகாப்பது அப்படிங்கிறது அவர் செய்யக்கூடியது தான். அதனால் எப்போ ஜென்ரலி நம்ம ஒரு நவகிரக வழிபாடு அண்ட் சாட்டர்டேஸ் இந்த மாதிரி சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆயுள் காரகனான சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருக்கு பிடித்தமான பொருளெல்லாம் தானமாக கொடுத்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ இப்படி சனி பகவானை பார்த்து பயப்படாமல் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கும் அவருடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள், இல்லை சனி பகவானை எப்படி வணங்க வேண்டும், இது எல்லாத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.